வெல்கம் டு பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் கிளாஸ். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் த கிளர்க்ஸ் அவரோட கேரக்டரை வந்து பார்த்தோம். த கிளர்க்கோட கேரக்டர் அண்ட் அவரோட கேரக்டர் ஸ்கெட்சில் அவர் எழுதின ஸ்டோரிஸை வந்து பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கண்டினியூஷன் ஆஃப் த கேரக்டர் வந்து இந்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். த நெக்ஸ்ட் கேரக்டர் த மேன் ஆஃப் லா. த மேன் ஆஃப் லா ஹீ இஸ் அ லாயர். ஸோ மேன் ஆஃப் லா பேஸ் பண்ணி பார்த்தோன்னாலே லாயருன்றது கிளியராக எல்லாருக்குமே வந்து புரிய ஆரம்பிக்கும். The lawyer tells a religiously inspired tale concerning Constance, a woman who suffers a number of tragedies but is at each turn saved by her devotion to her Christian beliefs. ஸோ இங்கே லாயர் சொல்கிற ஸ்டோரி வந்து எதை பேஸ் பண்ணினா ரிலீஜியஸ் ஸ்டோரி. ஸோ ரிலீஜியஸ் டேல் வந்து எப்படி பேஸ் பண்ணி இருக்கணும்னா ஆல்மோஸ்ட் இப்போ கிறிஸ்டியானிட்டி பேஸ் பண்ணி வருதுன்னா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவரோட ஃபுல் ஸ்டோரி அண்ட் த கான்செப்ட் இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரியில் அவர் யூஸ் பண்ண ஒரு மெயினான கேரக்டரில் இருக்க ஒரு விமன் வந்து அந்த விமன் என்னென்ன ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணாங்க, சொசைட்டியில் ஈவன் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு நடந்த ட்ராஜடிஸ் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஸ்டோரி அவர் சொல்லியிருப்பார். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் அவங்க ஃபேஸ் பண்ண ட்ராஜடிஸ்லேருந்து எப்படி வந்து அவங்க டிவோஷன் மூலமாக வந்து அவங்க எல்லா டார்ச்சரையும் வந்து ஃபேஸ் பண்ணாங்க அண்ட் அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வந்து சர்வை பண்ணாங்க, அதை தான் வந்து இந்த ஸ்டோரியில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த விமன் தான் வந்து இந்த ஸ்டோரியில் வந்து ஒரு மெயினான ஒரு பர்சனாக இருப்பாங்க. கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து உதாரணமான ஒரு பர்சன் அண்ட் ஷீ ஹஸ் கன்வெர்டட் ஹர் ஹஸ்பண்ட் as well as her brother into கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லிட்டு இதில் பார்ப்போம். அண்ட் அவங்க அதனால தான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையவே இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணாங்க, ஸோ அவங்க அதனால நிறைய வூண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இருந்தாலும் அந்த வூண்ட்ஸ்லேருந்து வந்து அவங்க மீண்டு வந்து எப்படி கொஞ்ச நாள் கழித்து தான் வந்து அவங்க இறந்து போவாங்களே தவிர இமீடியட்டாகவே அவங்க வந்து இறந்து போக மாட்டாங்கன்னுலாம் இந்த ஸ்டோரியில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ லாயர் வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு மைனர் கேரக்டர் தான், பட் அவர் சொன்ன ஸ்டோரி வந்து இங்கே எப்போவுமே வந்து ரொம்ப ஃபேமஸாக பேசப்படுற ஒரு ஸ்டோரியாக இருந்தது. த ஃப்ராங்க்லின். ஸோ ஃப்ராங்க்லின் டேல் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஃப்ராங்க்லின் இங்கே சொன்ன டேல் மூலமாக இந்த ஃப்ராங்க்லின் கேரக்டரையும் வந்து நம்ம இதில் பார்க்கலாம். ஹீ ட்ராவல்ஸ் வித் த மேன் ஆஃப் லா. ஸோ இவர் யார் கூட ட்ராவல் பண்ணாருன்னா ஃப்ராங்க்லின் வந்து மேன் ஆஃப் லா அப்படின்னா லாயர் கூட ட்ராவல் பண்ண பர்சன். The Franklin is a man who takes delight in all simple pleasures, most prominently culinary ones. ஸோ ஃப்ராங்க்லின் வந்து இந்த பர்சன் எப்படிப்பட்ட பர்சன்னா ஒரு ஹாப்பியான பர்சன் அண்ட் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட என்ன பண்ணுவாருன்னா ஒரு பெரிய சந்தோஷமாக நினச்சிட்டு அவர் ஹாப்பியாக இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் ஃப்ராங்க்லின். ஸோ ஃப்ராங்க்லினை பற்றி கேரக்டர் ஸ்கெட்ச் கேட்கும்போது மேபி அவர் வந்து ஹாப்பியாக சேடாக அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் பண்ணி கேட்கும்போது நீங்கள் வந்து அவர் சின்ன விஷயத்துக்கு கூட ஹாப்பியாக இருக்க பர்சன்றதை வந்து அந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. His history is that of a woman who promises to have an affair with a man if he can save her husband. ஸோ இந்த ஸ்டோரி வந்து பேஸ்ட் ஆன் அ விமன். ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து இந்த விமன் என்ன ரோல் இருக்காங்கன்னா அவங்க ஹஸ்பண்டை வந்து அந்த பர்சன் காப்பாற்றி கொடுத்தாருன்னா கண்டிப்பாக வந்து இவங்க வந்து அதுக்கு பிரதிபலன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து இங்கே மெயின் பாயிண்ட்டாக வந்து அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃப்ராங்க்லின் ஸ்டேலில் இந்த விமனோட ரோல் வந்து மெயினான ரோலுன்றதை வந்து இங்கே காமிச்சிருக்காங்க. த வீவர், ஒன் ஆஃப் த 5 கில்ஸ்மென். ஸோ கில்ஸ்மென் வந்து மொத்தம் 5 பேர். ஸோ அந்த 5 பேரில் இவர் வந்து ஒன் ஆஃப் த கில்ஸ்மென். இவர் யாருன்னா வீவர். இந்த வீவர் வந்து ஹூ ட்ராவல் வித் த பில்கிரிம்ஸ். ஸோ இந்த கில்ஸ்மென் வந்து அலாங் வித் த பில்கிரிம்ஸ் வந்து எத்தனை பேர் வந்து கேண்டர்பரி டேல்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிட்டு போனாங்களோ ஸோ அவங்க கூட ஜாயின் பண்ண கில்ஸ்மெனில் இவரும் ஒருத்தர். அவர் வந்து வீவர். இந்த வீவர் வந்து இங்கே எந்த ஸ்டோரியுமே வந்து அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, அவர் எந்த ஸ்டோரியுமே ஷேர் பண்ணலை யார்கிட்டையும். த வீவர் டஸ் நாட் டெல் அ டேல். த டயர். ஸோ கில்ஸ்மென் 5 பேரில் வந்து ஆல்ரெடி வீவர் ஒருத்தரை பார்த்தீங்க. நெக்ஸ்ட்டு வந்து டயர், one of the 5 guildsmen who travel with the pilgrims to Canterbury. The dyer does not tell a tale. ஸோ இந்த டயருமே வந்து எந்த விதமான ஸ்டோரியும் வந்து இந்த கேண்டர்பரி டேல்ஸில் சொல்லலைன்னு சொல்லியிருக்காங்க. த கார்பெண்டர், one of the 5 guildsmen who travel with the pilgrims to Canterbury. He does not tell a tale. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி வீவர், டயர் அண்ட் நவ் கார்பெண்டர், இந்த 3 பேரும் கில்ஸ்மெனில் இவங்களும் வந்து 3 பேராக இருக்காங்க. ஸோ இன்னும் 2 பேரை கூட இதில் வந்து பார்ப்போம். இவங்க யாருமே எந்த விதமான ஸ்டோரிஸும் வந்து சொல்லலை. த டெப்பஸ்ட்ரி மேக்கர், ஒன் ஆஃப் த 5 கில்ஸ்மென் ஹூ ட்ராவல்ஸ் வித் த பில்கிரிம்ஸ் த கேண்டர்பரி. ஹீ டஸ் நாட் டெல் அ டேல். ஸோ த டெப்பஸ்ட்ரி மேக்கரும் வந்து இங்கே எந்த ஸ்டோரியும் சொல்லலை, இவரும் ஒன் ஆஃப் த கில்ஸ்மென். ஸோ வீவர், டயர் அண்ட் கார்பெண்டர் as well as டெப்பஸ்ட்ரி மேக்கர், இவங்க 4 பேரும் ஒன் ஆஃப் த கில்ஸ்மென். ஸோ இவங்களும் வந்து என்ன பண்ணல, எந்த ஸ்டோரிஸும் வந்து ஷேர் பண்ணல. ஸோ ஒன் மோர் கேரக்டர் இதில் இன்க்ளூட் ஆயிருக்காங்க, த ஹார்பர்டேஷர். ஸோ இந்த ஹார்பர்டேஷரும் ஒன் ஆஃப் த 5 கில்ஸ்மென்.
இவங்களும் வந்து பில்கிரிம்ஸ்க்கு போகிற ஒவ்வொருத்தர் கூடயும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. பட் என்ன தான் ட்ராவல் பண்ணாலும் எந்த ஸ்டோரியும் வந்து ஷேர் பண்ணலை. ஸோ அவங்க எல்லாருமே வந்து மைனர் கேரக்டர்ஸில் வரவங்க. த குக், a lewd and vulgar man, the cook often engages in violent and contentious behavior. ஸோ இந்த குக்கோட கேரக்டர் வந்து எப்படின்னா எப்போவுமே வந்து ரொம்ப ஒரு மோசமான கேரக்டரில் தான் அவர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஒரு வல்கரிக் டேர்மோட யூஸ் பண்ணுற ஒரு பர்சன். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்லி இவர் எப்போவுமே வந்து வயலண்ட்டாக இருப்பாருன்னு சொல்லிட்டு இதில் வந்து அவரோட கேரக்டரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டென்ஷியஸ் பிஹேவியர், ஸோ இவரோட பிஹேவியர் வந்து எப்போவுமே வந்து யாராலையும் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான நிலையில் இருக்கும். ஸோ இந்த பர்சன் கூட டீல் பண்ணுறது வந்து ரொம்பவே டஃப்ன்ற மாதிரி இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஹி டெல்ஸ் அ டேல் தட் அப்பியர்ஸ் டு பி எ ஃபேப்லோ. ஸோ இவரோட டேல் வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்டோரியும் பேஸ் பண்ணி இருக்கும். ஹவவர் திஸ் டேல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் அ கம்ப்ளீட்டட் ஃபார்ம். ஸோ இவர் என்ன தான் ஃபேமஸான ஸ்டோரி ஹிஸ்டாரிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணதை வந்து சொல்ல ஆரம்பித்தாலும் இவரோட ஸ்டோரி வந்து எப்போவுமே கம்ப்ளீட் ஆகாது. ஸோ அன்ஃபினிஷ்ட் ஸ்டோரியாக இருக்கும். த ஷிப்மேன், he tells the tale of a woman who agrees to have an affair with a monk who will pay her so that she can repay a debt to her husband, but this monk ultimately borrows this money from the husband himself. ஸோ இங்கே வந்து ஷிப்மேன் ஸ்டோரி வந்து என்ன மாதிரி ஸ்டோரி அண்ட் ஷிப்மேன் வந்து என்ன ஸ்டோரியை வந்து இங்கே ரெப்ரசென்ட் பண்ணார். இங்கே ஒரு மர்ச்சன்ட் இருப்பார், அந்த மர்ச்சன்ட்டுக்கு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. அந்த ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா மாங் கிட்ட போயிட்டு என் ஹஸ்பண்டை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கக்கிட்ட பேசும்போது எனக்கு அவங்கக்கிட்டேருந்து 100 francs வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இவர்கிட்ட போய் கடன் கேட்க போவாங்க. ஆக்சுவலாக வந்து மாங் கிட்ட இவங்க கடன் கேட்க போகும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா கடன் கொடுக்குற மாதிரியே காசை கொடுத்துட்டு பட் அந்த காசு வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்டேருந்து தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரியை தான் வந்து இங்கே யார் சொல்லியிருப்பாங்கன்னா த ஷிப்மேன் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக வந்து இதை தெரிஞ்ச ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாருன்னா போயிட்டு மாங் கிட்ட போயிட்டு நீ என்கிட்ட கடன் வாங்கினல 100 francs அதை உன் ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒய்ஃப் கிட்ட போய் அவர் கேட்பாரு. இமீடியட்டாக ஒய்ஃப் சொல்லுவாங்க அது வந்து நான் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து நான் முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அந்த ஸ்டோரியை நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸில் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து ஞாபகம் வரும். த ஃபிசிஷியன், the physician tells a tale about a father who, in order to protect his daughter from scoundrels who contrive to rape her, murders his daughter. ஸோ இங்கே இருக்க ஸ்டோரி என்னென்னா ஃபிசிஷியன் வந்து ஒரு ஸ்டோரி சொல்ல பார்ப்பாரு. அந்த ஸ்டோரியில் வந்து ஒரு மெயினான ஒரு பர்சன், அந்த மெயின் கேரக்டருக்கு வந்து ஒரு டாட்டர் இருப்பாங்க. ஸோ அந்த டாட்டர் மேலே கன்னிங்கோட ஒரு பர்சன் வந்து அவங்கள வந்து ரேப் பண்ண பார்க்குறதுனால இவர் என்ன பண்ணுவாருன்னா இமீடியட்டாக அந்த பர்சன் கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக அவங்கள மர்டர் பண்ணிடுவார். ஸோ அந்த ஸ்டோரியை தான் இதில் நீங்கள் பார்ப்பீங்க. வெர்ஜீனியா அண்ட் வெர்ஜீனியஸோட ஸ்டோரியை தான் இந்த ஸ்டோரியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபிசிஷியன் வந்து வெர்ஜீனியஸோட ஸ்டோரியும் வெர்ஜீனியா அவங்க டாட்டரோட ஸ்டோரியும் தான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. த ஒய்ஃப் ஆஃப் பாத், த மோஸ்ட் ostentatious of the travelers, the wife of Bath has been married 5 times and is currently searching for another man to marry. ஸோ இங்கே ஒய்ஃப் ஆஃப் பாத்தோட கேரக்டர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் as well as மெயின் கேரக்டர்னு சொல்லலாம் இந்த கேண்டபரி டேல்ஸ்லேயே. இந்த விமன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி 5 times மேரேஜ் பண்ணியிருப்பாங்க அண்ட் ஃபைனலி ஷீ இஸ் லுக்கிங் ஃபார் அன் another மேன் டு மேரி. ஸோ இன்னொரு பர்சனையும் வந்து தேடிட்டு இருப்பாங்க புதுசாக ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்காக. த ஒய்ஃப் ஆஃப் பாத் இஸ் ஒப்பீனியனேட்டட் அண்ட் பாய்ஸ்ட்ரஸ். ஸோ இவங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்கும்னா இவங்க வந்து இவங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். இவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் இவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அண்ட் இவங்களோட ஆசையை வந்து பூர்த்தி பண்ணுற பர்சனை தான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அண்ட் அ டேல் விச் சென்டர்ஸ் அரவுண்ட் த கொஸ்டின் வாட் டு விமன் வாண்ட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் இவங்களோட லைஃப்பில் மேஜரான கொஸ்டின் வந்து என்னவா இருக்கும்னா வாட் டு விமன் வாண்ட்ன்ற கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் அவங்களோட லைஃபே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க தேடிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பெஸ்ட்டான பர்சன் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ரொமோட்ஸ் அ வியூ தட் விமன் விஷ் டு ஹாவ் அத்தாரிட்டி ஓவர் மென். ஸோ இவங்க வந்து க்ரியேட் பண்ணுற வியூ எப்படி இருக்கும்னா விமன் ஆல்வேஸ் வந்து மென்னுக்கு மேலே அத்தாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ இவங்க வந்து மென்னை வந்து டாமினேட் பண்ணி இவங்க சர்வை பண்ணணும் அப்படின்னு பேஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் இவங்க சொல்கிற ஸ்டோரி வந்து அதே மாதிரி தான் இருக்கும். அவங்க பிஹேவ் பண்ணுறதும் அதே மாதிரி தான் இருக்கும். த பார்சன், the parson is a man devoted to his congregation, decent and principled. So parson வந்து ஒரு பெஸ்ட் அண்ட் குட் ஹியூமன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பர்சன் வந்து ஒரு டீசெண்டான கேரக்டர் as well as ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற ஒரு பர்ஃபெக்டான ஜென்டில்மேன் சொல்லலாம். His tale is a long dissertation on the definition of sin and its various forms. ஸோ இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஸ்டோரிஸில் வந்து சின்னும் அந்த சின்னோட ஈச் அண்ட் எவ்ரி டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸு
அதை பற்றியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் சின்ஸ் வந்து எப்படி யார் யார் ஒவ்வொரு விதமாக பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கவுங்க லைஃப்பில் எந்த விதமான பாவங்களை வந்து பண்ணுறாங்க, அதுலேருந்து அவங்க எப்படி வந்து விடுதலை ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி சர்மன் கொடுக்குற ஒரு பர்சனாக வந்து இவர் இருப்பார். த மில்லர், a large man with an imposing physique. The miller is rude and contemptuous of his fellow travelers. ஸோ மில்லரோட மெயின் கேரக்டர் வந்து அவர் வந்து ரூடுன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, ஆஸ் வெல் அஸ் அந்த பர்சன் வந்து ரொம்பவே கண்டெம்ஷியஸான பர்சன். ஸோ அவர் கூட இருக்க ஃபெலோ மெம்பர்ஸ் கூடவே ரொம்பவே வந்து அவர் என்ன பண்ணுவார்னா கோவப்படுற ஒரு பர்சன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அவங்க கூட ஆர்கியூ பண்ணிட்டு ஒவ்வொரு ட்ராவலர்ஸ்கிட்டையும் வந்து சண்டை போடுற மாதிரி ஒரு பர்சனாக தான் இருப்பார். ஹிஸ் டேல் இஸ் அ காமிக் ஸ்டோரி ஆஃப் அ devious student who contrives to have an affair with the wife of a dim-witted carpenter. ஸோ இவரோட ஸ்டோரி எதை பேஸ் பண்ணி இருக்கோன்னா, ஒரு கார்பெண்டரோட ஒரு ஒய்ஃப் கிட்ட வந்து ஒரு பர்சன், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்படி அட்மையர் ஆகுறாங்க, அவங்கள எப்படி அடைய பார்க்குறாங்க, அந்த மாதிரி ஸ்டோரியை தான் வந்து இந்த கேண்டர்பரி டேல்ஸில் அவர் யூஸ் பண்ணியிருப்பார். தி மேன்சிபிள் ஆல்சோ ட்ரெயின்ட் இன் த லா. இவர் வந்து மேன்சிபிள் வந்து ஆல்ரெடி லாயர் மாதிரி அவங்க எல்லாமே வந்து ட்ரெயின் ஆன பர்சன் தான். இந்த ட்ரெயின் ஆன பர்சன் வந்து டெல்ஸ் அ ஃபேபிள். ஸோ இவர் வந்து ஒரு ஃபேபிள் சொல்கிறாரு. ஸோ இந்த ஸ்டோரி வந்து ஒரு ஃபேபிள் ஃபார்மில் வந்து யூஸ் பண்ணுறாரு. ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணுற ஜேர்னர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. ஸோ இவர் யூஸ் பண்ணுறது வந்து ஃபேபிள். ஒரு சிலர் வந்து காமிக் டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. தட் attributes the dark appearance and unpleasant sound of crows to the action of a white crow who told the god Phoebus of his wife's infidelity. ஸோ இங்கே வந்து இந்த ஃபேபிள் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, லைக் வந்து ஒரு ஒயிட் க்ரோ, அந்த ஒயிட் க்ரோ எப்படி வந்து அதோட வாய்ஸ் சேஞ்சஸ் ஆச்சு, பிகாஸ் ஒயிட் க்ரோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட் குவாலிட்டியோட இருக்கிறது மாதிரி தான் காமிக்கிறாங்க. அந்த ஒயிட் க்ரோவால் ஹியூமனோட லாங்குவேஜை வந்து ஈஸியாக பேச முடியும். அண்ட் அந்த க்ரோவை வந்து அவர் எதுக்காக யூஸ் பண்ணுவாருன்னா, அவங்க ஒய்ஃப் ஜென்யூனாக இருக்காங்களா இல்லையா, அன்ஃபெய்த்ஃபுல் பர்சனான்னு சொல்லிட்டு அவர் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த க்ரோ வச்சுருப்பாரு. ஸோ அந்த க்ரோவும் என்ன பண்ணிட்டோம்னா, ஹியூமன் லாங்குவேஜ் ஈஸியாக தெரிஞ்சதுனால அந்த லாங்குவேஜ் மூலமாக ஒய்ஃப் பண்ணதை வந்து ரிவீல் பண்ணிடும். ரிவீல் பண்ணதும் கோவத்தில் இவர் என்ன பண்ணிடுவாருன்னா, அந்த க்ரோவோட ஃபெதர்ஸ் எல்லாம் பிச்சு போட்டு அதை வந்து கோவத்தில் கர்ஸ் பண்ணிடுவார். நீ இனிமேல் வந்து ஈஸியான நல்ல லாங்குவேஜில் வந்து இப்படி பொலைட்டாவோ இப்படி அழகான வாய்ஸில் வந்து பேசவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கர்ஸ் பண்ணிடுவார். ஸோ அது மூலமாக தான் நமக்கு வந்து டார்க் க்ரோவை வந்து நம்ம பார்க்குறோம். அண்ட் அந்த க்ரோ வந்து ஒரு நேஸ்டி சவுண்டை வந்து க்ரியேட் பண்ணுதுன்ற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த க்ரோ வந்து ஒரு நேஸ்டி சவுண்டை வந்து க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேபிள் மூலமாக வந்து நமக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஃபீபஸ் கேரக்டரை வந்து மெயினாக காமிக்கிறாங்க. ஃபீபஸ் தான் வந்து அந்த க்ரோ வளர்த்துருப்பாரு. அந்த க்ரோ தான் வந்து அவர் கர்ஸ் பண்ணிடுவார். த ரீவ், எ ஸ்லெண்டர் மேன் வித் அ ஃபியரி டெம்பர், ஹி டெல்ஸ் அ டேல் இன் ரெஸ்பான்ஸ் டு த மில்லர்ஸ் டேல். ஸோ இந்த பர்சன் வந்து ஒரு ஃபியரி டெம்பர்னால் ஒரு கொஞ்சம் பயம் உள்ள ஒரு பர்சன், ஒரு நடுக்கத்தோடு இருக்கிற பர்சன். அண்ட் திஸ் பர்சன் வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. ஸோ இவர் வந்து மில்லர்ஸ் டேலுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்த ஸ்டோரியை வந்து சொல்கிறாரு. ஹிஸ் டேல் கன்சர்ன்ஸ் அ வில்லேனியஸ் மில்லர் ஹூ வாஸ் ஹியூமிலியேட்டட் பை 2 ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரீவ் ஸ்டோரி சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா, வில்லேனியஸ் மில்லரை வந்து இங்கே க்ரியேட் பண்ணுறாரு. ஸோ அந்த மில்லர் வந்து ஒரு குட் குவாலிட்டி மேன் கிடையாது, அவர் வந்து மோசமான ஒரு கேரக்டர். அவர் ஒரு வில்லன் வந்து எந்த குவாலிட்டியோடு இருப்பாங்க, ரொம்ப மோசமான குவாலிட்டியோடு இருப்பாங்க. ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு ஸ்டோரி சொல்லுவார். அவர் வந்து 2 பேரை வந்து ஹியூமிலியேட் பண்ணுறாங்க. 2 ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்டூடெண்ட்டை வந்து எப்படி அவர் வந்து ட்ரீட் பண்ணுறாரு அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரியை சொல்லுவார். த சம்மனர். The profession of the summoner is to issue summons for people to appear in front of the church court. And in this the summoner is quite unfair. ஸோ இங்கே இருக்க சம்மனர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்சன். அண்ட் இந்த பர்சன் வந்து எல்லாருக்குமே வந்து சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணுற பர்சனாக இருப்பார். ஸோ சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணுறது எங்கே இஷ்யூ பண்ணுவாருன்னா, சர்ச் கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவார். He tells a tale in response to the friars' diatribe against summoners that parodize the friars' profession. ஸோ இவர் இங்கே சொல்கிற ஸ்டோரி வந்து எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற ஸ்டோரியாக இருக்கும்னா, ஃப்ரையர் ஒரு ஸ்டோரி சொல்லுவார், அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற ஸ்டோரியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டோரி வந்து ஃப்ரையர் வந்து சொல்கிற ஸ்டோரி வந்து எப்படி இருக்கும்னா, சம்மனர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கும். ஸோ அதனால இவர் என்ன பண்ணுவார்னா, அவரை தாக்குறதுக்காக சம்மனருக்கு சப்போர்ட்டிவான ஒரு ஸ்டோரியை வந்து இங்கே யூஸ் பண்ணியிருப்பார். த பார்டனர், an effeminate and shamelessly immoral man, the pardoner is intensely self-loathing yet devoted to his task of defrauding people of their money by making them believe that they have sinned and need to buy pardons. ஸோ இங்கே இருக்க பார்டனோட ரோல் வந்து எப்படின்னா,
ஸோ இதோட ஸ்டோரி எதை பேஸ் பண்ணி வரும்னா ஒரு இம்மாரல் மேனை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டோரி வரும். ஸோ பார்டனர் வந்து ஒரு ஷேம்லெஸ் கேரக்டர், ஸோ இம்மாரல் மேன், as well as இந்த பார்டனர் வந்து intensely self-loathing yet devoted to his task of defrauding people. ஸோ எல்லாரையும் வந்து ஈஸியாக வந்து ஏமாற்றிடுவார். ஃப்ராடலண்ட் ஆக்டிவிட்டி மூலமாக ஈஸியாக வந்து பீப்புளை ஏமாத்துகிற ஒரு பர்சனாக இருந்தார். ஸோ எப்படின்னா மணியை வந்து அவங்கக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அவங்கள வந்து எப்படி நம்ப வைப்பாருன்னா, நீங்கள் வந்து உங்களோட பாவங்களுக்கு வந்து பரிகாரம் வந்து இந்த மாதிரி தான், இந்த மணியை நீங்கள் கொடுக்கறது மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த பாவம் வந்து மன்னிக்கப்படும், அந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அவர் க்ரியேட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த மூலமாக வந்து மக்களை வந்து ஈஸியாக ஏமாற்றிட்டு வந்தார். His tale is an allegory about 3 rioters who find death through their avarice. ஸோ இவர் சொன்ன ஸ்டோரியில் வந்து 3 ரயாட்டர்ஸ் இருப்பாங்க. அந்த 3 ரயாட்டர்ஸும் வந்து எப்படி இறந்து போவாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு மாங்க் வந்து ஒரு மரத்துக்கு கீழே இருந்துட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா, நீங்கள் 3 பேருமே இறந்து போயிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். நீங்கள் இந்த பக்கமாக வந்துட்டிங்கன்னா இறந்து போக மாட்டீங்க, இல்லைனா இறந்து போவீங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இதில் எப்படி இருக்கோன்னா, இவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சேர்ந்து ஒரு ரயாட்டரை ஊருக்குள்ளே அனுப்புவாங்க. அவங்க என்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா, ஊருக்குள்ளே இவங்களை அனுப்பிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லிட்டு இவங்க இங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட பிளான் 2 பேரோடது என்ன இருக்குன்னா, அவர் வரும்போது பாய்சன் கொடுத்து அவரை கொன்னுடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 2 ரயாட்டர்ஸும் சேர்ந்து அந்த ஒரு ரயாட்டரை கொன்னுட்டு இருக்கிற ஷேரை வந்து 2 பேரும் வந்து பகிர்ந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவர் அதே மாதிரி ஒரு ரயாட்டர் வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வரும்போது அந்த ஃபுட்டில் அவர் கிளவராக என்ன பண்ணியிருப்பாருன்னா, பாய்சனை வந்து ஆட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பார். அந்த ஒயின் ட்ரிங்க் அவங்க எடுத்துக்கிறதுல பாய்சன் இருக்கும். ஸோ இவர் வந்து அவங்கக்கிட்ட சாப்பாடு கொடுக்க வரும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ரயாட்டரை கொன்னுடுவாங்க. ஸோ அவர் இறந்து போயிடுவார். நெக்ஸ்ட் இவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேரிங்க்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ட்ரிங்க்கை கன்சியூம் பண்ண உடனே இம்மீடியட்டாக அவங்களும் இறந்து போயிடுவாங்க. ஸோ இந்த 3 பேரோட ஆசையும் வந்து பேராசையும் சேர்ந்து எப்படி அவங்க அழிஞ்சு போனாங்க, அது பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஸ்டோரி இருக்கும். ஸோ மற்றவங்கள வந்து டீஃப்ராட் பண்ணலாம், ஒருத்தரை வந்து ஏமாற்றலான்னு நினைக்கிறது மூலமாக எப்படி வந்து அவங்களுக்கு அழிவு வந்தது, அதை பேஸ் பண்ணது தான் இந்த ஸ்டோரியாக இருக்கும். த பார்டனர் யூசஸ் திஸ் டேல் as an attempt to sell pardons to the company but is silenced by the host. ஸோ எங்கள் பார்டனர் சொல்கிற ஸ்டோரி வந்து எப்படி பேஸ் பண்ணியிருக்குதுன்னா, மன்னிப்பை வந்து விற்கிறது மாதிரி, ஒரு வியாபாரம் செய்கிறது மாதிரி உள்ள பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரியாக இங்கே கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து ஹோஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அமைதியாக இருக்க சொல்லிடுவாங்க. ஸோ ஃபைனலாக வந்து ஸ்டோரி வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி முடிச்சிடுற மாதிரி காமிச்சிருவாங்க. த கேனன், எ மிஸ்டீரியஸ் அண்ட் த்ரெட்டனிங் ஃபிகர். ஸோ கேனன் வந்து எப்படி ஒரு பர்சன்னா, ஒரு மிஸ்டீரியஸ் பர்சன் as well as த்ரெட்டனிங் ஃபிகர். அவர் பார்த்தாலே பயந்துருவாங்க, அந்த மாதிரி ஒரு பர்சன். ஹீ அண்ட் இஸ் யோமன். ஸோ அவரோட யோமன்னா அவரோட சர்வெண்ட் ஆர் நாட் ஒரிஜினல் ட்ராவலர்ஸ். அவங்க 2 பேருமே ஒரிஜினல் ட்ராவலர்ஸ் கிடையாது. ஆல்ரெடி பில்கிரிம் ட்ராவலர்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஒரிஜினல் ட்ராவலர்ஸ். அவங்க கூட இவங்க இடையில வந்து ஜாயின் பண்ணனால இவங்க ஒரிஜினல் ட்ராவலர்ஸ் கிடையாது. ஆர் நாட் ஒரிஜினல் ட்ராவலர்ஸ் வித் த பில்கிரிம்ஸ் டு கேண்டபரி. தே சீக் அவுட் த பார்ட்டி when they learn about the tales that they have been telling. ஸோ அவங்க வந்து இந்த பார்ட்டியில் வந்து இவங்க ஜாயின் பண்ணிக்கிறாங்க இடையில வந்து. ஸோ இங்கே கேனன் அண்ட் யோமன் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்க கேண்டபரி டேல்ஸ்க்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு பில்கிரிம்ஸ் கூடயும் வந்து இடையில வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க அந்த இடத்துல இருந்து பார்ட்டி பண்ணும்போது அவங்க என்னென்ன ஸ்டோரிஸை வந்து ஷேர் பண்ணுறாங்க, எந்த விதமான ஸ்டோரிஸாக இருக்குது. ஸோ இதை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. தே சீக் அவுட் த பார்ட்டி when they learn about the tales that they have been telling. ஸோ எந்த விதமான ஸ்டோரிஸை சொல்கிறாங்கன்றதை பார்த்துட்டு இருக்காங்க. when the canon's yeoman reveals too much about his master's profession. ஸோ இங்கே யோமன் வந்து கேனனோட ப்ரொஃபஷனை வந்து ரொம்பவே தெரிஞ்சவர். ஸோ அவரை எப்போவுமே புகழ்ந்து பேசுகிற ஒரு பர்சன் இந்த யோமன். ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா, மாஸ்டரோட ப்ரொஃபஷனை நிறைய தெரிஞ்சுக்கிட்டனால த கேனன் சடன்லி டிஸப்பியர்ஸ். ஸோ கேனன் என்ன பண்ணுவார்னா, இடையிலேருந்து விலகி போயிடுவார். பிகாஸ் யோமன் ஆல்ரெடி எப்போவுமே அவரை ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கனால அது வந்து அவருக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவார்னா, ஸோ கேனன் வந்து அந்த இடத்துலேருந்து மூவ் ஆகிடுவார். த கேனன்ஸ் யோமன், த அசிஸ்டன்ட் டு த கேனன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு சர்வெண்ட் மாதிரி இருக்கிற பர்சன் தான் இந்த யோமன். கேனன் கூட வருவார். ஹீ ஸ்பீக்ஸ் ஓப்பன்லி அபவுட் ஹிஸ் மாஸ்டர்ஸ் ட்ரிக்ஸ். ஸோ மாஸ்டரோட ட்ரிக்கை வந்து ஈஸியாக வந்து எல்லாமே தெரிஞ்சு கிட்டவே இருந்து அப்சர்வ் பண்ணுற பர்சன்னால ஸோ ஈஸியாக எல்லாமே வந்து அவரை பற்றி தெரியும். அவரை பற்றி அழகாக எல்லாருக்கிட்டையும் ரிவீல் பண்ணிடுவார். ஹீ ஸ்பீக்ஸ் ஓப்பன்லி அபவுட் ஹிஸ் மாஸ்டர்ஸ் ட்ரிக்ஸ் ஆஸ் அன் ஆல்கெமிஸ்ட் prompting the canon to lead the pilgrims. ஸோ கேனனோட ஒவ்வொரு டாஸ்க் அவர் என்ன பண்ணுவார், அவரோட விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சதுனால ஈஸியாக ரிவீல் பண்ணிடுவார்ன்றதுக்காக உடனே கேனன் வந்து அந்த பில்கிரிம்ஸ் கூட இருக்காமல் அங்கேருந்து மூவ் ஆகிடுவார். The yeoman then admits that he regrets the deceptions of his master.
and tells a tale that details the methods of a canon's fraud. ஸோ இந்த இடத்துல வந்து நான் என் மாஸ்டரோட ஸ்டோரியை சொல்லலை, ஸோ வேறு ஒரு கேனனோட ஸ்டோரியை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேனன் வந்து ஒரு ஃப்ராடான பர்சன், அவர் வந்து எப்படி மற்றவங்களை ஏமாற்றுவார் அப்படி பேஸ் பண்ணி வந்து ஒரு ஸ்டோரியை இங்கே சொல்ல ஆரம்பிப்பார். ஆர்சைட், Theban knight who is imprisoned in Athens. ஸோ இவர் வந்து ஆர்சைட் வந்து ஒரு தீபன் நைட், அங்கே இருக்க சோல்ஜர் வந்து யார் மூலமாக இம்ப்ரிசன் ஆயிருப்பாங்கன்னா ஒரு வாரியர் மூலமாக இம்ப்ரிசன் ஆவாங்க. ஸோ இவர் எங்கே போய் இம்ப்ரிசன் ஆகுறாருன்னா ஏத்தன்ஸ்ன்ற நாட்டில் வந்து மாட்டிடுவார். பட் ரிலீஸ்ட் ஆன் த இன்டர்வென்ஷன் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட் பிரித்தாவஸ். ஹீ அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் பேலமன் போத் ஃபால் இன் லவ் வித் எமிலி. ஸோ இந்த இடத்துல வந்து ஆர்சைட்டோட கேரக்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து திபன் நைட் ஆஸ் வெல் அஸ் இவரை வந்து எங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஏத்தன்ஸில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஃபைனலாக யார் மூலமாக ரிலீஸ் ஆவாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு பிரித்தோஸ் மூலமாக ரிலீஸ் ஆவாங்க. ஸோ அவரும் அவரோட ஃப்ரெண்டு பேலமன் ரெண்டு பேருமே வந்து யார் மேலே வந்து லவ்வாக இருப்பாங்கன்னா எமிலின்ற ஒரு கேரக்டர் மேலே லவ்வாக இருப்பாங்க. ஆர்சைட் அண்ட் இஸ் ஃப்ரெண்ட் பேலமன் இவங்க ரெண்டு பேருமே வந்து எமிலி மேலே லவ்வாக இருப்பாங்க. ஹி பிரேஸ் டு மார்ஸ் ஃபார் எய்ட். ஸோ ஆர்சைட் வந்து யார்கிட்ட ப்ரேயர் பண்ணுவாருன்னா மார்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணுவார். He prays to Mars for aid in his duel with Palamon for Emily, and although he wins the battle, he suddenly is killed in an earthquake upon his victory. ஸோ இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி நிறைய டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டாஸ்கில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களால தான் எமிலியை மேரேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இவருக்கு வந்து காட் மார்ஸ் கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல ப்ரேயர் வந்து அவங்க என்ன ப்ரேயர் பண்ணியிருப்பாங்கன்னா பேலமன் வந்து எமிலிக்காக வந்து இருக்கிறத வந்து ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறத பேஸ் பண்ணி ஸோ எமிலிக்கு வந்து ஐதர் பேலமன் இல்லைனா ஆர்சைட் இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் மேரேஜ் பண்ண தான் விருப்பமாக இருக்கும். ஸோ இதில் வந்து இவங்க ரெண்டு பேரில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து எமிலியை மேரேஜ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஃபைனலாக என்ன தான் ஆர்சைட் வின் பண்ணியிருந்தாலும் ஒரு எர்த்குவேக் மூலமாக அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆர்சைட் வந்து இறந்துருவார். ஸோ ஃபைனலாக யாரும் மேரேஜ் பண்ணிக்குவாங்கன்னா பேலமன் அண்ட் எமிலி வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ பேலமன் Theban knight who is imprisoned in Athens. ஸோ இவரும் வந்து திபன் நைட் ஆர்சைட் எப்படி வந்து ஏத்தன்ஸில் அரெஸ்ட் ஆயிருந்தாரோ அதே டைமில் இவருமே அங்கே அரெஸ்ட் ஆயிருந்தார். ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேம் ப்ரிசனில் தான் இருக்காங்க. போத் ஹீ அண்ட் ஆர்சைட் ஃபால் இன் லவ் வித் எமிலி. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் பேலமன் அஸ் வெல் அஸ் ஆர்சைட் ரெண்டு பேருமே வந்து எமிலி மேலே லவ்வாக இருப்பாங்க. பிஃபோர் த டூயல் ஃபார் ஹர் ஹேண்ட் இன் மேரேஜ் பேலமன் பிரேஸ் டு வீனஸ். ஸோ ஆர்சைட் வந்து மார்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணியிருப்பார். பேலமன் யார்கிட்ட ப்ரேயர் பண்ணியிருப்பாருன்னா வீனஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணியிருப்பாரு. ஸோ த காடஸ் ஆஃப் லவ் டு வின் எமிலி ஆஸ் அ ஒய்ஃப். ஸோ இவர் வந்து யார்கிட்ட மெயினாக ப்ரேயர் பண்ணுறாருன்னா த காடஸ் ஆஃப் லவ் கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணனால அவங்க லவ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிஞ்ச மாதிரி இந்த ஸ்டோரியில் காமிச்சிருப்பாங்க. ஆல்தோ ஹீ லூசஸ் த பேட்டில் ஹீ வின்ஸ் எமிலி ஆஸ் அ ஒய்ஃப் when ஆர்சைட் டைஸ். ஸோ ஆர்சைட் வந்து அந்த எர்த்குவேக்கில் இறந்து போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பேலமன் வந்து எமிலியை மேரேஜ் பண்ணுவார். ஸோ இவரோட லவ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஸோ இவருமே வந்து ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர்ஸ் ஆஃப் த டேல். ஸோ த நெக்ஸ்ட் கேரக்டர் ஸ்கெட்சை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.